இந்திய டெஸ்ட் அணியில் இடம் பிடித்துள்ள வேகப்பந்து வீச்சாளர் முகேஷ் குமார் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டிருக்கும் ஒரு பதிவு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பதிவு இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு எதிராக வெளியிடப்பட்டதா என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. இந்திய அணியில் ஏற்கனவே 7 வேகப்பந்து வீச்சாளர்கள் இடம் பிடித்திருக்கும் நிலையில் அவர்களில் 3 அல்லது 4 பேர் மட்டுமே இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் பிளேயிங் 11 விளையாட முடியும் என்ற நிலை உள்ளது. இந்த சூழலில் 8வது வேகப்பந்து வீச்சாளராக ஹர்ஷித் ராணா இந்திய அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஹர்ஷித் ராணா இந்திய ஏ அணிக்காக இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிராக விளையாடி இருந்தார். இதற்கு முன் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் அவர் விளையாடி இருந்தார். அதில் ஒரு போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தாலும் மற்றபடி அவரது பந்துவீச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடரின் போது விமர்சிக்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாகத்தான் அவர் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் தேர்வு செய்யப்படவில்லை. ஆனால் தற்போது இந்திய அணி முதல் டெஸ்ட் போட்டிக்கு தயாராகி வரும் நிலையில் திடீரென ஹர்ஷித் ராணா அணியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்படியென்றால் அவருக்கு இடம் அளிக்கப்படுமா என்ற கேள்விகள் எழுந்தன. இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியில் அன்சுல் காம்போஜ் மற்றும் முகேஷ் குமார் சிறப்பாக பந்து வீசி விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர். அதனால் அவர்கள் இருவருக்குமே இந்திய அணியின் பிளேயிங் 11 இடமளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. அவர்கள் இருவரில் ஒருவரையாவது அணியில் சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் தற்போது போட்டிகளில் விளையாடும் தகுதியை பெற்றிருக்கும் அவர்கள் இருவருக்கும் ஹர்ஷித் ராணாவின் வரவால் வாய்ப்பு கிடைக்காது என கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் மனமுடைந்த முகேஷ் குமார் தனது இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை வெளியிட்டு இருக்கிறார். அதில் கர்மா அதன் நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். கர்மா யாரையும் மன்னிக்காது, நிச்சயம் திருப்பி அடிக்கும் என கூறியுள்ளார். இது ஹர்ஷித் ராணா இந்திய அணியில் சேர்க்கப்பட்டதன் பின்னணியில் வெளியிடப்பட்ட பதிவு என ரசிகர்கள் பலரும் சுட்டிக்காட்டி வருகின்றனர்.